புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், மக்கள் நலத் திட்டங்களுக்கு அதிகாரிகளுக்கு அனுப்பப்படும் கோப்புகளை அதிகாரிகள் கவனிக்காமல் ஒப்புதல் அளிக்காமல் திருப்பி அனுப்பினால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கும் சட்ட திருத்தம் கொண்டு வரப்போவதாக எச்சரித்து இருக்கிறார். மேலும் அபராதம் விதிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். இது அதிகாரிகள் மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்னதான் வானளாவிய அதிகாரம் சபாநாயகருக்கு இருந்தாலும் தவறாக வரும் கோப்புகளுக்கு எவ்வாறு அனுமதிக்க முடியும்? அந்த கோப்புகளை திருப்பி அனுப்பத்தானே முடியும். இது கூட தெரியாமல் சபாநாயகர் செல்வம் பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? மக்கள் நலத் திட்டங்களுக்கு நேர்மையாகவும் நியாயமாகவும் கோப்புகள் வரும் பொழுது அதற்கு உடனடியாக அதிகாரிகள் ஒப்புதல் அளித்து அனுப்புகிறார்கள். ஆனால் சில முறைகேடுகளுடன் ஊழல் லஞ்சம் ஆகியவற்றுடன் வரும் கோப்புகளுக்கு எவ்வாறு அனுமதி அளிக்க முடியும்? இதற்கு எவ்வாறு இவரால் அபராதம் விதிக்க முடியும் என்றெல்லாம் அரசு ஊழியர்கள் கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். ஒருவேளை அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்கும் சட்ட திருத்தத்தை சபாநாயகர் செல்வம் சட்டப்பேரவையில் கொண்டு வந்தால் அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியுமா? இதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிப்பாரா என்றெல்லாம் யோசிக்க வேண்டியது உள்ளது. ஆனால் நான் தான் புதுச்சேரியில் அதிகாரம் படைத்தவர் என்ற நினைப்பில் சபாநாயகர் செல்வம் பேசியிருப்பதாக அரசு ஊழியர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார்கள்.